ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி எல்லாம் நீதிமான் உட்கார்ந்து நீதி அரசர் கைலாசத்தில் உட்கார்ந்து என்னுடைய குடும்பத்தோடு உட்கார்ந்து என்ன தப்பு செய்தான் மானிட பிறவின்னு உட்கார்ந்து கணக்கு ஏற்றி ஆன்லைனில் போய் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுது. முதல் கணக்கு ஆடுற கணக்கு OS 164. இது இங்கே தமிழ்நாட்டுக்காரன் பூரா நாங்கள் கணக்கு போடுறது எங்களை மெண்டலுமா. நீ தாண்டா இப்போ மெண்டலாக உட்காந்துருக்க, லூஸ் மாதிரி உட்காந்து கையெழுத்துக்களை போட்டு தின்னு கொளுத்து மப்பேறி போய் உட்காந்துருக்க, புரியுதா? இரண்டாவது கணக்கு இப்போ வழக்கு ஆடி வழக்கு ஓடி நிலுவையில் நிற்கி. அப்போ என்ன அர்த்தம்? நீதிமன்ற கோர்ட்டுக்கு எல்லா நடத்துகிற நீதிமன்றத்தில் அத்தனைக்கும் ஆட்சியில் உட்காந்துட்டார். இன்றைக்கி அவர் கையில் ஒப்படைக்கலை அப்படின்னா சின்ன முன்னாமல் ஆக்கி விட்ருவார். இது விளையாட்டு காரியம்னு யாருமே நினைக்கக்கூடாது. அவர் விளையாடுற மாதிரி தான் விடுவார். கணக்கு விடுறது ஒரு விளையாடுற மாதிரி விடுவார். ஆட்சியாளர் கடவுள் ஆட்சியில் உட்காந்துட்டார். நீதிமான் நீதி அரசர், இந்த இரண்டு கணக்கு கோர்ட்டுக்கு தான் தெரியும். நீதிபதி சர்ச்சு கோர்ட்டாருக்கும் வழக்கறிஞருக்கு தான் தெரியும். என்னடா நீதிமான் நீதி அரசர் உட்காந்துருக்காரு, இப்போ இதுக்கு என்ன வேடா அப்படிங்கிறத இப்போ விடுவார். குழப்பித்தான் இழுத்து கொண்டு வருவார். அதுதான் கணக்கு. இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்டார். படைகள் பூரா போய் இப்போ நாடி கட்டு போட்டு ஒருத்தரவை துட்டு நெத்தியில் ஒட்டி அம்புட்டு பாலாக்கி வச்சுருக்கான். ஒரு உழைப்பு இல்லாமல் பூரா பூமியை பாலாக்கி பூமியை வச்சு விலை வச்சு விற்று பொண்ணும் பொருளுமா மலையை உடைக்க எல்லா கலவையும் இதில் பூமியில் வச்சு தான் பாலாக்கி வச்சுருக்கான். இப்போ இந்த பூமி கணக்கு எடுக்கார் விவசாயி. கடவுள் விவசாயி, அவர் விவசாயி. ஆரம்பத்தில் படி அளந்தார். விவசாயம் பண்ணி மானிட பிறவிக்கு படி அளந்தார். ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு படி அளந்தார். அந்த படி அளந்ததை இந்த ஜென்மத்தில் அழித்து வச்சுருக்கான் அரசியல்வாதி. அதுக்கு தான் ஆட்சிக்கு தலைவராக உட்காந்துருக்காரு. ஆட்சி ஆளுதார். இன்னையிலேருந்து தமிழ்நாடுக்கு மட்டும். டெல்லிக்கு எப்போ போடுதாரோ, ஊடாளப்பட்ட மாநிலத்தை எப்போ போடுதாரோ, அம்புட்டு பேரும் இவர் ஆட்சி ஆண்ட கணக்கில் போடல. ஆம்புட்டு பேரும் எப்படி 13 செயலரை போட்டாரோ அந்த கணக்கு உள்ளே சொருகி தள்ளிடுவார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். அரசியல்வாதி நீ துள்றா பார்ப்போம், உன் வண்டி வாகனத்தை தூக்கிட்டு துள்றா நீ. இன்றைக்கி ஆட்சியாளர் உட்காந்துட்டார் ஐயா. நீதிமான் நீதி அரசர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் கைலாசத்தில் என்ன தப்பு நடந்துச்சோ 7 ஜென்மத்துக்கு முன்னாடி இதுதான் பயங்கரமான தப்பு. இப்போ லேசான கணக்கில் முடிச்சிட்டார். வச்சு என்ன கணக்குங்கிற கணக்கு முடிச்சிட்டார். சாமியை தூக்கி போட, எல்லாம் இடிக்க, எல்லாம் கூத்தடித்தது இந்த 7 ஜென்மம் சேட்டை செஞ்ச மானிட பிறவி தமிழ்நாட்டுக்கார பேக. தமிழ் வார்த்தை பேசுகிற முட்டா பேக முக்கால் சத்தியம்.